அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேச வந்திருக்குது முக்கியமான ஒரு விஷயம். மக்களுக்காக மட்டும்தான் பேசுவோம். மக்களுக்கான தலைவர் யாருன்றது பேச வந்திருக்கோம். நம்ம அண்ணன் தளபதி விஜயை தவிர வேறு யாரும் மக்களுக்கான தலைவர் யாருமே கிடையாது. மக்களுக்கான தலைவர் சொல்லியிருப்பாங்க, நான் செந்தமிழ்னு சொல்லுவாங்க, சீமான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றுமே கிடையாது. எதை வச்சு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒருத்தவங்களை தாக்கி பேசாமல் அவரால் இருக்க முடியாது. அதே போல் சாக்கடைவாயன் சாட்டை முருகன் என்பவர் முக்கியமாக முன்னாடியெல்லாம் திமுகவை பகிரங்கமாக எதிர்த்துக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் தளபதி அவர்களை ரொம்ப தாக்கி பேசுகிறார்களா? இது அரசியலுக்கான பாதை கிடையாது. அவங்களுடைய வழி அரசியலுக்கான வழி கிடையாது. நம்ம அண்ணன் தளபதி அவர்கள் அரசியலுக்கான பாதையை கரெக்டாக கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. அவங்களுக்கு புடுங்கி கொள்கையும் புடுங்கி கட்சியையும் கரெக்டாக பிடுங்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. நம்ம என்ன நினச்சி ஓட்டு போடுறோமோ அது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை வரலாறையே மாற்றி போடும். நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும், இன்னும் தமிழ்நாடை தாண்டியும் மக்கள்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தலைவர்களை கொண்டுட்டு வரும். நம்ம அண்ணன் தளபதி விஜய் அவர்களை தயவுசெய்து எந்த தப்பாக இருந்தாலும் ரியலைஸ் பண்ணி, தப்பு அவங்க பண்ணலை, தப்பு பண்ணதாக அவங்க சொல்லியிருக்காங்க. யார் சொல்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது. அதை மக்களாகி நம்ம நல்லதாகவே நினச்சிக்கிட்டு, அவர் நல்ல விதமாக வந்துட்டுருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம நல்ல விதமாக அவருக்கு ஓட்டு செலுத்துறதுக்கு நம்ம முன் வர வேண்டும். ஒரு சில பேர் மக்கள் கூட்டத்தை பார்த்த உடனே வயிறு எரிஞ்சு, நீ எல்லாம் என்ன எப்படி ஆட்சி பண்ணிவிடுவ, எப்படி அரசியல் பண்ணிவிடுவ அப்படின்னு சொல்லி ரொம்ப வயிறு எரியிறாங்க. அது உண்மையிலுமே அது பயத்தை தான் கொடுத்துருக்குன்றது நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு சில பேர் என்னென்னா வன்மத்தை கேட்குறாங்க. ஒரு சில பேர் என்னென்னா இவருக்கெல்லாம் எதுக்கு அரசியல்னு கேட்குறாங்க. அணில் குஞ்சுன்னு பேசுகிறாங்க. அணில் குஞ்சுன்னு பேசுகிறது எதையுமே மக்களுக்கு செய்யாத ஒரு நபர்